ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அன்பு கூர்ந்து பிதாவே அவர்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் செய்கிறது என்னது என்று. எதனுடைய வெளிப்பாடு? அன்பின் வெளிப்பாடு. ஆமே, அன்பின் வெளிப்பாடு. அன்பு கூர்ந்து மீறலாம் ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் பிள்ளைகளாக சீசர்களாக வாழ்ந்தவர்களும் இயேசுவின் போலவே அன்பை எடுத்து காட்டினார்கள். அன்பை எடுத்து காட்டினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். ஸ்தேவா கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன் தான் ஸ்தேவா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜனங்கள் எல்லாம் பாருங்கள் கோபத்தினால நிறைந்தார்களாம். மூர்க்கமடைந்து பல்லை கடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவானோ பரிசுத்தாவினால் நிறைந்தார். எல்லாம் பாருங்க, ஜனங்கள் எல்லாம் கோபத்துல நிறைகிறாங்க. ஸ்தேவான் எதுல நிறைகிறான்? தேவ அன்பினாலே அவன் நிறையப்படுகிறான். ஆமே, நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல சொல்றோம் 54 நம்ம பார்க்க முடியும். சொல்றோம், அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. போதும், சமூகத்தை பாருங்க. பிரசங்கம் பண்ணான், சொல்றான். ஜனங்கள் எல்லாம் எதுல நிறைகிறாங்க? மூர்க்கமடைந்தவனை பார்த்து பல்லை கடிக்கிறாங்க. கோபத்துல நிறைந்து இருக்கிறாங்க. பொதுவா அந்த சிச்சுவேஷன்ல ஒரு மனுஷன் கோபப்பட்டா நமக்கு அடுத்து என்ன வரும்? இன்னும் நீ ஒண்ணுதான் நான் பத்துமா. ஆனா இவன் பாருங்க, அவங்க எல்லாம் கோபத்துல மூக்கத்துல நிறைஞ்சா இவன் எதுல நிறைகிறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பினால நிறையப்படுகிறான். சிந்திச்சுப்பா, அழுகிற வாழ்க்கை இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஹலோ, பிராக்டிஸ் பண்ண வளர்ந்தார்கள். மற்றவங்க நம்ம மேல கோபப்படும் பொழுது நம்ம எதுல நிறையும்? அன்பினால். அல்லேலூயா. ஏசு அப்படிதான் செஞ்சு காட்டுங்க, மன்னிச்சிருப்பா. அன்பு வைத்தார். ஸ்தேவான் அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து இருக்கிறார். வந்து பார்த்தா பாருங்க, தேவனுடைய மகிமையை பாருங்க. நீங்க எப்ப ஆவியில் நிறைஞ்சீங்களோ இப்ப யாரை பார்க்க முடியும்? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வலது பாசத்திலே இயேசுவன் நிற்கிறதையும் அவன் கண்டான். ஆமென். இயேசுவானவர் நிற்கிறத பார்க்கிறான். பாருங்க, இவனுடைய இந்த வைராக்கியத்தை பார்த்து இயேசுவே செய்யறாங்க.